வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். தானே தற்பரன் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. பண்பை பரநிலையாய் பழகிக்கொள், உண்மை உன்னுள்ளே விளங்கிக்கொள், கண்ணை கருத்துடனே கலந்து கொள், பண்ணை பகை விரட்டி பணிந்து கொள், கண்ணன் காந்த கருப்பொருள் கரைந்து கொள், பெண்ணாகிய பெருமானே பேரியக்க களமானான், தன்முனைப்பு தடை நீக்கி தற்பரமாக ஆக்கிக்கொள், மண்ணும் நீ விண்ணும் நீ மறைபொருள் இறை நீயே, வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக சிந்தித்த போது நாம் இறைநிலையிலிருந்து தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாகி இருக்கிறோம் என்ற கருத்தில் சிந்தித்த போது பண்பை பரநிலையாய் பழகிக்கொள். நம்முடைய பண்பு குணாதிசயம் அனைத்துமே இறை தேடுதலாக நம்மை மலர்த்துவதாக இருக்க வேண்டும் என்று வந்த அந்த கவி, கண்ணை கருத்துடனே கலந்து கொள். கருத்து என்பது மனம், கண் பார்வை, சிந்தனை எல்லாமே இறை நோக்கி கலந்திருக்க வேண்டும். இதைத்தான் குரு அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கலாம். உண்மை உள்ளே விளங்கிக் கொள். ஆழ்மன தியானமாக நாம் இவ்வாறு இறையோடு இரண்டர இணைந்து செல்லும் போது உண்மை பொருள் மற்ற எல்லாமே நிகழ்ச்சி என்று கூறுகிறார். எப்போதும் இருந்து கொண்டிருப்பதுதான் உண்மை பொருள், அதுதான் இறைநிலை. அனைத்து இடத்திலும் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற என்று குறிப்பிடுகிறார். பண்ணை பகை விரட்டி பணிந்து கொள். உன்னுடைய அந்த பண்பை உற்று நோக்கும் போது உனக்கு யாருமே பகைவர் இல்லை, உன்னுடைய நட்பு வட்டம் விரிந்திருப்பதாக உன்னை மாற்றும் போது, நீ அந்த பணிவை கொள்ளும் போது அனைவருமே திருப்பி உனக்கு தருவது அந்த பணிவுதான். அப்பொழுது உன்னுள் அன்பு மலரும். தயை, தாட்சண்யம், ஈவு, இரக்கம், அந்த பாராபட்சமற்ற நிலை உன்னுள்ளே பரிணமிக்கும். அந்த பண்பை வளர்க்கும் போது கண்ணன், நம் பக்தி மார்க்கத்தில் கூறும் கண்ணன் காந்த கருப்பொருளாக நம்முள்ளே கரைந்து தெளிவு பெறும். அவ்வாறு நாம் தெளிவு பெற பெற பெண்ணாகிய பெருமானி, அந்த கிருஷ்ணன்தான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று நாம் பக்தியில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் குருவை பற்றி கொண்டு உணர்ந்த போது அதுதான் பேரியக்க களமாக இருக்கிறது, அதுதான் பேரறிவாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதனுடன் இணைந்து கொள்ள நம்மை தன்முனைப்பு தடை நீக்கி, நமக்குள் முனைப்பை நீக்கிய போது அந்த தற்பரமாகவே
அனைத்துமாகவும் நாமாகவும் இறை சொரூபமே இருக்கிறது என்பதை குரு கூறும் ஆனந்த அனுபவம் என்ற கவியை சிந்தித்த போது அந்த இறை உணர்வு முடிவாக நமக்கு வரும்போது லட்சங்கள் தெய்வங்கள் அகம்பரத்தில் என்று கூறுகிறார். உலகம், அனைத்து உயிர் ஜீவன்கள் எல்லாமே தெய்வீகமாக உணர்ந்தார் என்று அந்த கவி கூறுகிறது. அவ்வாறு அந்த முனைப்பை நீக்கினால் அனைத்தும் இறை சொரூபமாக தெரியும் என்பதை குரு அவர்கள் புரிந்து தெளிந்து நமக்கு கூறியிருப்பதை, கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறியிருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும் நம்முள் அந்த ஈகோ இல்லை என்று சொன்னால் மட்டுமே இறை உணர்வு சாத்தியம் உண்டு என்று கூறும் குருவினுடைய கருத்து இங்கே தன்முனைப்பு தடை நீக்கி தற்பரமாக்கிக்கொள் என்று வந்திருக்கிறது. அவ்வாறு ஆக்கி ஆழ்மன தியானித்தால் மண்ணும் நீ, அந்த மண்ணு தான், அதில் வரக்கூடிய உணவு தான் நீயாக மாறியிருக்கிறாய். மண்ணும் நீதான். விண்கலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சக்கல ஆற்றல்கள் மொத்தமும் நீயாகத்தான் இருக்கிறாய். விண்ணும் நீ. ஆக இது ரெண்டையும் புரிந்து கொண்ட நீ அதீத நிலையாக இருக்கக்கூடிய துரியா அதீதத்தில் நீ பயணித்த போது மறைபொருளும் நீயே. அந்த இறைவனே தான் இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்காக தன்மாற்ற சரித்திரமாக நீயாகவும் வந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிலே இந்த பாடல் என்னுள் வந்திருக்கிறது. இறைநிலை இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தியது. குருவின் நினைவாக அமர்ந்தபோது இக்கவி என்னுள் மலர்ந்தது. இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய குருவுக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி.